கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்டை குறித்து பார்க்க போகிறோம். February 14 லவ்வை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, God is love. சரியா? லவ் இஸ் காட் கிடையாது, அன்பே கடவுள் கிடையாது. கர்த்தர் தான் அன்பு. அவருடைய நேச்சரே, அவருடைய சுவாபமே அன்பு மிகுந்தவர் தான். சரியா? அவர் அன்பு அளவு கடங்காத அன்பு. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அடிக்கிறாரு, குத்துறாரு, கொல்றாரு. அப்படிலாம் கிடையாதுங்க. நல்லா நீங்கள் வேதத்தை நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா தேவன் எவ்வளோ அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு தெரியும். ஸோ லவ் டஸ் நாட் டிஃபைன் காட், பட் காட் டிஃபைன்ஸ் லவ். அப்போ நம்ம தேவன் அன்பாகவே இருக்கிறார் நீங்கள் சொல்கிறீங்களா பிரதர்? சில காரியங்கள் நீங்கள் சொல்லுங்கன்னா, முதல்ல அன்பு என்ன பண்ணணுன்னா, அன்பு என்றைக்குமே வாங்காது, அன்பு என்றைக்குமே கொடுக்க தான் செய்யும். த லவ் கிவ்ஸ். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அது வேணும் இது வேணும்ன்ட்டு சுயத்தை சார்ந்தே வாழ்வாங்க. தான் நல்லா இருக்கணும், யார் எப்படி போனால் இல்லைன்ட்டு. ஆனால் அன்பு அப்படி இல்லை, அன்பு குடிக்கிறது. என்ன ஆண்டவர் கொடுத்தான்னு பார்ப்போம். யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. God gives his only begotten son. ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அப்போ அன்புனாலே கொடுக்கறது தான். ஃபோர்ஸ் பண்ணியாக கொடுத்தாங்க சார். இன்றைக்குள்ள அன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸபுளாக வருது. அப்போலாம் கிடையாது, நேச்சுரலாக கிவிங். அப்போ பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். நம்ம மேலே அன்பு வச்சனால கொடுத்தாரு. அப்போ இயேசு கிறிஸ்து எதை கொடுத்தாரு? தன்னுடைய உயிரை அவர் கொடுத்தார். இப்போ அன்புனாலே கொடுக்கறது தான். இன்றைக்கி நான் அவங்க மேலே அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்காம என்னையை சார்ந்தே நான் வாழ்ந்தேன் என்றால், நான் நல்லா இருக்கணும், நான் 3 வேளை நல்லா சாப்பிடணும் அப்படின்னே சுயத்தோடு நம்ம வாழ்ந்தோம் என்றால் அது உண்மையான அன்பு கிடையாது. See, people nowadays longing for getting rather than giving. எல்லாருக்குமே பாருங்கள் எக்ஸ்பெக்டேஷன். ஏன் இன்றைக்கி சில திருமண வாழ்க்கையெல்லாம் முறிவடையுதுன்னா, நான் நிறைய எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. அடுத்தவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை நம்ம பார்க்குறது தான் அன்புங்க. லவ்னாலே கொடுக்கறது தான், வாங்குறது கிடையாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான கிறிஸ்துவை கொடுத்தார். அடுத்து லவ்னு என்னதுன்னா சாக்ரிஃபைஸ். உண்மையான அன்பு எல்லாத்தையுமே சகிக்கும். உண்மையான அன்பு சாக்ரிஃபைஸ் பண்ணும். யோவான் 3:16 எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு இருக்குது. த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் காட்ஸ் லவ் இஸ் இன் த டெத் ஆஃப் ஹிஸ் சன். ஒரு பெரிய ஒரு லவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஒரே குமாரன் அங்கே சிலுவையில் மோசமான முறையில் அவர் செத்து கொண்டு இருக்கிறார். யாருக்காக? நாம் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக. நம்ம மேலே அவ்வளோ அனுபவிச்சு. அப்போ அந்த லவ்வில் ஒரு பலி இருக்குது, ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. முதலாம் வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, நாம் செத்து போயிடக்கூடாது, நாம் பிழைக்கணும்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய குமாரனை சாக கொடுத்தாரு. இங்கே என்னன்னா, நாம் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தம்முடைய குமாரனை அங்கே கெட்டு போக வைத்தார் சிலுவையில். என்ன ஒரு லவ் பாருங்கள். இந்த லவ்னா கொடுக்கறது, லவ்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. Remember my friend, love is not found on Feb 14. Love is found in John 3:16. என்றைக்குமே லவ் ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க. லவ் இஸ் நெவர் ஸ்டாட்டிக் ஆர் இன்ஆக்டிவாகவே முதல்ல லவ் இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு புருஷன் ஒரு மனைவியை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே செய்யலாட்டினா அது லவ் கிடையாது. அதே மாதிரி மனைவி புருஷனை பார்த்து நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலாட்டினா அப்படி கிடையாது. அப்படி தானே? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? நீங்கள் ஹோல் பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற இந்த மேன்கைண்ட் மேலே வைத்திருக்கிற அந்த லவ்வை நிறைய விதத்தை அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறார். அப்படி தானே? இந்த உலகம் முதல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆனது. அப்படி தானே? இந்த ஆதாம் ஏவாள் பண்ண தவறுனால, பாவம் உள்ளுக்கு வந்ததுனால இந்த
பிசாசானவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போதும் ஆண்டவர் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறாரு. அதன் மூலமாக ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேலர்கள், அந்த ட்ரைப்ஸை தேர்ந்தெடுக்கிறார். ராஜாக்களை தேர்ந்தெடுக்கிறாரு. ஆசாரியர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. தீர்க்கதரிசிகளை தேர்ந்தெடுக்கிறார். அவங்க மூலமாகவே நம்மகிட்ட ஒரு டைப்பை வைத்துக்கொண்டே இருக்கிறார். பாருங்கள், இவங்க கெட்டு போயிடக்கூடாது, இந்த உலகம் கெட்டு போயிடக்கூடாது, ஒரு ஜனமும் கெட்டு போயிடக்கூடாது. கடைசியாக தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு கொடுத்து கடைசியில் அவங்களையும் இந்த உலகம் என்ன பண்ணிச்சுன்னா கொன்று தான் போட்டுச்சு. பாருங்கள், சுத்தாவியன் நம்ம இடத்துல வரப்போதும் அன்பும் தெளிந்த புத்தியும் தான் நம்ம வாசிக்கிறோம். அன்பு, பரிசுத்தாவியனாலே அன்பு, இயேசு கிறிஸ்துவனாலே அன்பு, பிதாவினாலே அன்பு தான் நம்மளுக்கு. அப்போ இந்த அன்பு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 4:8 எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த அன்பு என்ன பண்ணுன்னா இட் கவர்ஸ் ஆல் சின்ஸ். இந்த அன்பு பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ணாது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிறோம், சகோதரக்குள்ளே இருக்கிறோம், ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணாது. அந்த பாவத்தை மூடி மறைக்கிறது தான் அன்பு. அப்படி தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துலாம் நம்மளுடைய பாவங்கள் எவ்வளோ பாவத்தை மூடி மறைச்சிருக்கிறாரு. அப்படி தானே அவர் எக்ஸ்போஸ் பண்ணல. அதே போல தான் ஆண்டவர் எப்படி நம்மளை நேசித்தாரோ அதே நேசத்தை நாம் அடுத்தவங்களுக்கு காமிக்கிறோம். இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 9 பார்க்குறோம். இந்த நோவா நல்லா குடி வெறியாக இருந்து தன்னுடைய வஸ்திரம் இல்லாமல் அங்கே ஒரு நேக்கடாக அவர் படுத்துட்டு இருக்கிறாரு. இந்த ஹாம், அந்த இளைய மகன் எப்படி வாரார்னா அந்த நேக்கட்னஸை பார்த்துட்டு அப்படியே போயிட்டாருன்னு தான் நம்ம வாசிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூத்த மகன்களாகிய இந்த ஷாமும் இந்த ஜாபேத்தும் அந்த தகப்பனை ரொம்ப நேசித்தபடியினால பின்புறமாக அவங்க மேலே அந்த போர்வையை போட்டு அந்த நிர்வாணத்தை மூடினார்கள் என்று நம்ம பார்த்தோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம் தானே பிரதர். ஒருத்தர் பார்த்தாரு, எதர்ச்சியாக பார்த்தாரு, அப்படி கிடையாது. இது நல்லா பாருங்கள், இந்த ஹாமோடைய வம்சவழி தான் இந்த கானானியர்கள், இந்த மோசமான ஆட்கள், இந்த ஹாமோடைய வம்சவழிகள். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த நோவா எந்திரிச்ச உடனே அந்த காரியம் வெளிப்படுத்தின உடனே இந்த ஹாம அவனுடைய சன்னதியை அவர் சபிக்கிறாரு. இந்த ஷாமும் இந்த ஜாபேத்தும் தன் தகப்பனாகிய நோவா மேலே எவ்வளோ அன்பு கூர்ந்தபடினால அவருடைய நிர்வாணத்தை மூடினார்கள். ஆனால் இந்த ஹாம அந்த நிர்வாணத்தை எக்ஸ்போஸ் பண்ணார். பரிசுத்தாவியனர் இந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த வேத வசனத்தை போடுறாரு பாருங்க. அப்போ எவன் அடுத்தவங்களுடைய பாவங்களை மூடுகிறானோ அவனை உண்மையாகவே நேசிக்கிறான். இன்னொரு புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தாவிய நிமித்தமாக மரியாள் கர்ப்பவதி ஆகிறாங்க. யோசேப்புக்கு அது தெரிவிக்கப்படுகிறது. யோசேப்புக்கு நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன், யோசேப்புடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? கன்சீவாக இருக்கிறாங்க. எப்படி கன்சீவாக இருக்கிறாங்க? சரி, நம்ம இதை குறித்து எந்த ஒரு விவரமும் யோசேப்புக்கு தெரியலை. ஆனால் ரகசியமாக தள்ளிவிடணும். வசனம் சொல்லுகிறது அவன் ஒரு நீதிமான் என்று. அவன் தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக கடைசியில் கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு அவன் அந்த கர்ப்பவதியாக இருந்த அந்த மரியாளை அவன் சேர்த்து கொண்டு என்று நம்ம பார்க்குறோம். அப்போது நல்லா பாருங்கள், பழைய ஏற்பாடின்படி என்ன ஆகும்? ஒருத்தங்க கல்யாணத்துக்கு முன்பாகவே அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா கல்லெறிந்து கொண்டு தானே நம்ம லா சொல்லுது. ஆனால் அதே மீறி யோசேப்பு இந்த மரியாளை சேர்த்து கொண்டான். பாருங்கள், லவ் கவர்ஸ் ஆல் சின்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில் உங்களுடைய என்னுடைய எல்லா பாவங்களையும் கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து அவர் நம்மளை மன்னித்தார். இப்போ லவ்னாலே கொடுக்கறது, அன்புனாலே சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அன்புனாலே அடுத்தவங்களோட பாவத்தை மூடுறது, இது நார்மலாக எல்லாரும் பண்ணுறாங்களே பிரதர். இது எல்லாராலையும் பண்ண முடியாதுங்க. அதனால தான் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான். நம்ம வாழ்க்கையில் அன்பு என்ற அந்த கனி ரொம்ப பெருகணும் என்றால் முதலாவது நம்ம தேவனை அறிகின்ற அறிவில் வளரணும். அதனால தான் பவுலடிகளார் தன்னுடைய சபைகளுக்கு அவர் எழுதுகிறார், கர்த்தரை அறிகின்ற அறிவில், தேவனை அறிகின்ற அறிவில் நாம் வளரணுன்ட்டு. இந்த தேவனை அறியாத ஜனங்கள் அவங்களும் ஒரு விதமாக லவ் பண்ணுறாங்க. ஒரு ரோட்டில் ஒரு நாய் அடிபட்டுருச்சுன்னா டக்குன்னு எடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி தானே ஒருத்தர் கீழே விழுந்துட்டாருன்னா கிறிஸ்தவங்க தான் மாத்திரம் கிடையாது, எல்லாருமே உதவி பண்ணுறாங்க. ஒரு காமன் லவ், ஒரு பேசிக் லவ், ஒரு ஹியூமன் லவ், அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார்ட்டையுமே இருக்கும். ஆனால் அந்த லவ் எங்கேருந்து வரும்? அந்த லவ் தலையிலிருந்து வரும். இட் கம்ஸ் ஃப்ரம் ஹெட், நாட் ஃப்ரம் ஹார்ட். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் லவ் இருக்குது, எந்தெந்த லவ் ஒரு சரியான லவ், எந்தெந்த லவ் சரியில்லாத லவ் என்று சொல்லி நம்ம நிச்சயமாகவே பார்ப்போம். Until then, bye from Dimal.